என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. ஜனவரி மாதம் 28ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போறோம். இன்னைக்கு புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம். தை மாதம் 14ஆம் நாள். இன்னைக்கு காத்தால 7 மணி 4 நிமிஷம் வரைக்கும் தான் சந்திர பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்தார். இப்போ ரோகிணி நட்சத்திரம். மேஷராசி என்பர்களே, பலருக்கு அலுவலகத்தில் இருக்கை மாறும், சேர் மாறும். இன்னைக்கு அலுவலகத்தில் பலருக்கு இன்னைக்கு இருக்கை மாறும், சேர் மாறும், புதிய பொறுப்புகள் வந்து சேரும். நம்ம என்ன பதவி வகிச்சுட்டு இருக்கோமோ அந்த பதவி இன்றைக்கு மாறக்கூடிய அமைப்பும் சிலருக்கு உண்டு. சிலருக்கு புதிய பதவிகளை தேடி போவீர்கள். கணவன் மனைவி உறவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு முடிவெடுப்பீங்க. நிறைய நன்மைகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். பிசினஸ்ல நல்ல லாபம் இருக்கும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு ராசியிலேயே சந்திரன். ஒரு சந்தோஷமான நாள். பரபரப்பாக இருப்பீங்க. ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் குடும்பத்தில் வழகாப்பு செய்யலாமா, சீமந்தம் பண்ணலாமா, நல்ல விஷயங்களை நடத்தலாமாங்கிற சந்தோஷம் இருக்கும். நடந்து முடிந்த சுப விஷயங்களை பற்றிய பேச்சுக்கள் இருக்கும். நம்ம எப்படி ஃபங்க்ஷன் பண்ணினோம் தெரியுமா அப்படின்னு சந்தோஷமாக பேசிப்பீங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருந்துட்டு இப்போ குழந்தைகளை பற்றிய சிந்தனையே இருக்கும். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான்னு சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி சந்தோஷம். குழந்தை பிறக்க போகிறத பற்றி ஆனந்தமான கனவுகள். ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கிறவர்களுக்கு அப்படி ஒரு சிந்தனை. பிஸ்னஸில் நல்ல வருமானம் வரும். எதிர்பார்க்கிற நல்ல வருமானம் வரும். சில நேரம் வருமானமே வராது. என்னடா நாள் இது நினைச்சுட்டு இருப்போம். இன்னைக்கு நல்ல வருமானம் வரும். மிதுன ராசி அன்பர்களே, கலைஞர்கள் இருக்காங்க பாருங்க, திரைப்படத்துறை, நாடகத்துறை, இவர்களுக்கெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளை சிலர் தட்டி பிரிப்பார்கள். இந்த மாதிரி நாட்களில் சகோதரியுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். வண்டி வாகனங்களை சர்வீஸ் பண்ணி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். சிலருக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படும், வேலை மாற்றம் ஏற்படும். நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இன்னைக்கு. கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு தாயுமானவன் பேர். அம்மாவை போன்றவர், தாய்மை மனசு உடையவர் கடகராசிக்காரர்கள் எல்லாம். கடகராசிக்காரர்கள் என்றைக்குமே என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் உள்ள கோவிலில் அபிஷேக பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கணும். தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து செய்து அழகு பார்க்கணும். தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்வதனால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைகள் எல்லாம் நீங்கும். இந்த நாள் ரொம்ப அற்புதமான ஒரு நாள். 7ஆம் இடத்துல சுக்கிரன், மகாலட்சுமியுடைய பார்வை உங்க மேல இருக்கு. பார்வையெல்லாம் இருக்கட்டும் சார், எங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வருவாளா, செல்வ செழிப்பை தருவாளா? எல்லா இல்லங்களுக்கும் மகாலட்சுமி வருவா. ஆனால் நம்ம வீடு தூய்மையா இருக்கணும். நம்ம நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு வீட்டுக்கு போறோம், நல்ல பட்டு வேஷ்டியை கட்டிட்டு போறோம், பட்டு சட்டை, பட்டு புடவை அப்படின்னு கட்டிட்டு ஒரு வீட்டுக்கு போறோம். வீட்டை சேரெல்லாம் அழுக்கா இருக்கு, அது மேல துணிமணிகளை போட்டு வச்சிருக்கிறாங்க. உட்கார மனசு வருமோ அந்த இடத்துல? இவ்வளவு நல்ல ட்ரெஸ் போட்டுன்னு வந்திருக்கோம், அழுக்காக இருக்க இந்த இடம் தோணுமா இல்லையா? சாதாரண மனிதர்களாகிய நமக்கே எப்படி தோணுச்சுன்னா மகாலட்சுமிக்கு எப்படி தோணும்? அவள் தான் சுத்தத்திற்கு அதிபதி, அவள் தான் செல்வத்திற்கு அதிபதி. ஆகவே மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும்னா வீடு சுத்தமாக இருக்கணும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை தரும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி தரும். பிஸ்னஸில் நல்ல கஸ்டமர்ஸ் சப்போர்ட்டை கொடுக்கும். சிம்மராசி என்பர்களே, சந்திர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். பலருக்கு புதுசாக உத்தியோகம் கிடைக்க போகிறது. வேலையில தானே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு. இப்ப வேலை பிரச்சனை நிவர்த்தி ஆகும். சிலருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அந்த கல்யாண கனவோடையே இருப்பீங்க. எதிரிகள் தொந்தரவு இருக்கும். எதிரிகளை ஆனால் வென்று விடுவீர்கள். அப்படிப்பட்ட நாள். அரசு வேலை சிலருக்கு கிடைக்கும். கன்னிராசி என்பர்களே, பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான்ங்கிறது ரொம்ப யோகம். கன்னி ராசி என் ராசி
ரிஷப காளை ராசி உன் ராசி அப்படின்னு திருமணத்தை பற்றி பேசுவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், அந்யோன்யம் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் 2 நாளைக்கு முன்னால் நடந்த சண்டை, நேற்றுக்கு நடந்த சண்டையெல்லாம் பேசி பேசி இதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டுக்கோம் பாரு அப்படிம்பீங்க. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்து கொடுப்பார். நல்ல ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு கூடி வருது மாணவர்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களே, 8ஆம் இடத்துல சந்திரன் போறார். வேலை பார்க்குற இடத்துல வேணும்னே சிலர் நம்மளை குறை சொல்லுவாங்க. நம்ம செய்த ஒரு நன்மையை புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்மளை குறை சொல்லுவார்கள். போற்றுவோர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும். இன்னைக்கு துளாராசிக்காரங்க இருக்கணும். மூட் அவுட் ஆகக்கூடாது, மைண்ட் அப்படி ஃப்ரீயாக வச்சுக்கணும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். பிஸ்னஸில் நல்ல லாபம் கிடைக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, நல்ல அறிவாளி ஒருத்தரை நீங்க சந்திப்பீங்க. உங்களை சந்திக்கக்கூடிய ஒருவர் காட்டக்கூடிய வழிமுறை வாழ்க்கை முறையவே மாற்றும் உங்களுக்கு. சில பேரை வழித்துணை இல்லை வாழ்க்கை துணையா வச்சுக்கணும்னு தோணும் மனசுக்கு. நல்ல அட்வைசர் கிடைப்பாங்க. ஒரு பிஸ்னஸே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு கன்சல்டன்ட்டை நீங்க மீட் பண்ணுவீங்க. பிஸ்னஸ் கன்சல்டன்ட், அவரால் உங்க பிஸ்னஸ் போக்கே மாறும். திரைப்படத்துறை, நாடகத்துறையிலே பலருக்கு வாய்ப்புகள் கூடி வரும். ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டும் நல்லா இருக்கும். தனுசு ராசி என்பர்கள், தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் 5ஆம் இடத்திலிருந்து சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கார். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. வாழும் மனிதன் மகிழ்ச்சி கொள்ள தெய்வத்தின் கட்டளை 6 அப்படின்னாங்க பாருங்க. தெய்வத்தின் கட்டளையாக இந்த நாளிலே ஒரு 6 பேருக்கு அன்னதானம் பண்ணணும். தானத்தில் சிறந்தது அன்னதானம். 6 பேருக்கு அன்னதானம் பண்ணணும். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவரை பார்க்க போனால் என்ன பார்க்கணும்? கையில் கல்கண்டு எடுத்துகிட்டு போகணுமா, ஜீனி எடுத்துகிட்டு போகணுமா, எதை எடுத்துகிட்டு போகணும்? கையில் ஆரஞ்சு பழத்தை எடுத்துகிட்டு போகணும். ஏன் ஆரஞ்சு பழத்தை எடுத்துகிட்டு போகிறோம்? 6வது ஸ்தானம்ங்கிறது நோயை குறிக்கக்கூடிய ஸ்தானம். 5வது ஸ்தானம்ங்கிறது நோயை தீரக்கூடிய ஸ்தானம் ஜாதகத்தில். ஆகவே தான் 6 5ஆக வேண்டும், நோய் தீர வேண்டும் என்கிறதுக்காக தான் ஆரஞ்சு பழத்தை கொண்டு போகிறோம். நோயாளிகளை பார்க்க போகும்போது பலருக்கு தாற்பயம் தெரியாது இல்லையா, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆரஞ்சு பழத்தை எடுத்துகிட்டு போய் தான் நோயாளிகளை பார்க்கணும். சில பேர் ஹார்லிக்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி இந்த நாள் நோய் தீர்வதற்கு இறைவனை வழிபாடு செய்யுங்க. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நிறைய முன்னேற்றம் கிடைக்கும். இன்னைக்கு மகர ராசி என்பர்களே, இந்த நாள் காதலில் வெற்றி அடையக்கூடிய நாள். நிறைய பேர் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியிலே மகிழ்ச்சி இருக்கும், ஒரு ஆனந்தம் இருக்கும், தெய்வ அனுக்கிரகம் உண்டு. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். நினைத்த காரியங்களில் எல்லாம் வெற்றியை பெறக்கூடிய அற்புதமான நாள். உங்கள் மகள் வாழ்க்கையிலே இன்றைக்கு பலர் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். மகளுக்கு மகனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். சிலருக்கு வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு கல்வியில் ஒரு வளர்ச்சி. 10th +1 +2 படிக்கிறவங்களுக்கு முன்னேற்றம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வியாபார செய்தி ஒன்று கைக்கு இன்னைக்கு வந்து சேரும். தன பிராப்தி அதிகரிக்கும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையிலே விட்டு கொடுத்து செல்வது அப்படின்னு ஒருத்தருக்கு பேசிப்பீங்க. இனிமேல் நம்ம சண்டையே கொடுக்கக்கூடாது, அதுவும் குழந்தைகள் முன்னால் சண்டை போடக்கூடாது, அந்யோன்யமாக வாழணும் அப்படிலாம் முடிவெடுப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நாள், மகிழ்ச்சியான நாள். மீனராசி என்பர்களே, பிஸ்னஸ் ரீதியாக புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட போகிறீங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தா முறைச்சிக்கிட்டே இருக்காங்க பாருங்க, இனிமே பார்த்தால் கை உலுக்கிக் கொள்வீர்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளாட்டில் இருப்பாங்க. நீங்கள் எங்கே எதில் இருக்கீங்க? நான் 13B இருக்கேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் 7B இருக்கேன் அப்படின்னு பேசிப்பாங்க. ஒருவரை ஒருவர் எத்தனை வருஷமாக இருக்கீங்கன்னா 10 வருஷமாக இருக்கும் அப்படிம்பாங்க. ஒரே அப்பார்ட்மெண்ட்டு தான், ஆனால் ஒருத்தருக்கிடையே ஒருத்தருக்கு ஒரு அன்பும் ஒரு பேச்சும் இருக்காது. இன்னைக்கு அக்கம் பக்கத்து வீட்டாக்காரர்களோடு ஒரு அன்பு, ஒரு பேச்சு, நட்புறவு நீடிக்கும், உருவாகும். அப்படிப்பட்ட நாள் இது. நல்ல தன வருமானம் தரும். அலுவலக விஷயங்கள் வெற்றிகரமாக முடியும். நல்ல நாள். பிஸ்னஸ் டீலிங்ஸ் ரொம்ப திருப்தியாக இருக்கும். அன்பர்களே, நாளைய பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.